ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பூர்ணிமாவுக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாங்கிறத பற்றி தான். இந்த நாளில் பாபா மட்டும் இல்லை, எல்லா குருவையுமே வழிபட வேண்டிய ஒரு நல்ல நாள் இது. இந்த நாளில் நம்ம தனியாக பூஜை பண்ணுறதை விட எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு உறவினர் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க, குழந்தைங்க, இந்த மாதிரி எல்லாருமே அழைச்சி கூட்டு வழிபாடு மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து பாபாவுடைய 108 போற்றி சொல்லலாம், பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பாபாவோட மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயம் பாபா நம்ம வீட்டுக்கு வருவதை நம்ம உணரலாம். யார் மூலியமாவது கண்டிப்பாக பாபா நம்ம வீட்டுக்கு வருவார். இது மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்திருக்க இந்த நாளில் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கும் அவங்க சந்தோஷப்படும் போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம பாபாவுடைய பாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது காயின் வைங்க. அந்த காயினை மறுநாள் எடுத்து ஒரு உண்டியலில் சேர்த்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி தினமோ இல்லை பாபாவுக்கு பூஜை பண்ணுற எல்லா நேரத்துலையுமே உங்களால் முடிஞ்ச அளவு பணமோ காயினோ வச்சு ஒரு உண்டியலில் சேர்த்துக்கிட்டு வாங்க. இதை நீங்கள் அடுத்த குரு பூர்ணிமாவுக்கு பாபா கோவில் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் யாருக்காவது உதவிக்கு நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஒரு நோட்டில் பாபாவுடைய மந்திரத்தை, ஓம் சாய்ராம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, அதாவது உங்களுக்கு குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கலாம். அடுத்தது திருமணம், கல்வி, வேலை, வீடு, இந்த மாதிரி பல விஷயங்கள், உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நோட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு தடவை நீங்கள் பூஜை பண்ணும்போதும் அந்த ஓம் சாய்ராம் மந்திரத்தை 108 முறை எழுதிக்கிட்டே வாங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற வேண்டுதல் அந்த அடுத்த வருடத்துக்குள்ளே நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். எதுவுமே நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் நிறைவேறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பாபா கிட்ட முக்கியமான விஷயமே நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த மாதிரி நீங்கள் பாபாவுக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த குரு பூர்ணிமா எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். ஏன்னா எல்லாரையும் வீட்டில் கூப்பிட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்கிறத நிச்சயம் நீங்கள் உணரலாம். அந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். பாபாவுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் வீடு முழுவதும் நிறைஞ்சி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமாகவும், உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், வர்றவங்க குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த முறையில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லாயிருக்கும். பாபாவுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பாபாட்ட இந்த குரு பூர்ணிமாவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம பாபாவுடைய வேறொரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.